திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளை பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் தாவேகா பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுரேஷ், விவரிங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாசுகி என்பவர் அந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக திமுக அதிமுகவுக்கு எதிராகவும், பெற்றோரை தங்கள் கட்சிக்கு வாக்களிக்கும்படி சிறுவர்களிடம் செல்வாக்கை செலுத்தியதாக தாவேகா கட்சியினருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டிருந்தார். இது தொடர்பாக இந்த கட்சிகளுக்கு எதிராக விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது தாவேகா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முரளிதர் வெறும் செய்தியின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்படும். இந்த தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும் என்று தெரிவித்தார். அதே போல திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக தங்களுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. இந்த ஊழல் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை எதிர்மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் SR ராஜகோபாலும் இதே வாதங்களை முன்வைத்தார். தேர்தல் ஆணையம் தரப்புல இந்த வழக்குக்கு பதிலளிக்க தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு இந்த மனுக்கு பதிலளிக்கும்படி திமுக, அதிமுக, தாவேகா மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.